ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஹெல்தியான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு இந்த ரெசிபி வந்து நம்ம வந்து டக்குன்னு இமீடியட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு அழகாக சிம்பிளாக இந்த ரெசிபி வந்து நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ட்ரை கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, கடலை தோரம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, கருப்பு எள்ளு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகும் அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை பாருங்கள், நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதையும் வந்து நம்ம அதே கடாயில் எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம், நல்லா ட்ரை கடாயிலேயே நீங்கள் வந்து போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். நல்லா அதோட தண்ணி பதம் போகிற அளவுக்கு நல்லா கருவேப்பிலையை நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு, அதுக்கு பிறகு நல்லா அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கடாயிலே வச்சிட்டிங்கன்னா கூட நல்லா கருவேப்பிலை அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு நல்லா மொறுன்னு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டோன்னா அந்த கடாயோட ஹீட் இருக்குது பார்த்திங்களா, அதிலே வந்து நல்லா கருவேப்பிலை நல்லா மொறுன்னு நம்ம கையில் எடுத்தோன்னாக்கா நல்லா அப்படியே பொலன்னு கொட்டும். நல்லா அந்தளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி நம்ம பொடியாட்டம் இதை செஞ்சுக்கலாங்க, நுணுக்கிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பொருள்லாம் அதில் உள்ளே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, நெய் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் மட்டுமே கூட போதுமானது தான். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். புதினா வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா புதினா ஃப்ளேவர் ரொம்ப தெரியக்கூடாது, அதனால் கொஞ்சமாக புதினா. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப காரம் இல்லாத பச்சை மிளகான்றதுனால கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது காய்ந்த மிளகாய் வற்றல் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி சாதம் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா வடித்து கொஞ்சமாக ஆற வச்சுருக்கேன். ரொம்ப ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சாதம் நம்ம வடிக்கும் போதே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து குக்கரில் வச்சாலும் நல்லா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா சாதம் புழப்புழான்னு வரும். இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் வெதுன்னு சாதத்தை நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவுக்கு சாதமும் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம நுணுக்கி வச்சுருந்த பொடியவும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய் வேணாலும் நமக்கு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணி கிளறி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நெய் கூட ஊற்றி நல்லா கிளறி கொடுக்கலாங்க. இதில் ரொம்ப காரம்லாம் இருக்காது. நம்ம வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பச்சை மிளகாலாம் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெப்பர் அதில் நம்ம போட்டு தானே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த காரம் கூட போதுமானது தான். இப்போ பாருங்கள், சூப்பரான வந்து நமக்கு வந்து மசாலா சாதம் வந்து தயாராகிடுச்சுங்க. இதோட நீங்கள் சேர்த்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே இதோட சேர்த்து பண்ணும்போது நம்ம வந்து டக்குன்னு சிம்பிளாக எமர்ஜென்சியாக பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி அழகாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம எந்த காய்கறிகள் கூட சேர்த்து பண்ணாலும் பண்ணலாங்க. அவ்வளோதான். சூப்பரான சுவையான ஒரு ஹெல்தியான மசாலா சாதம் வந்து தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக பசங்களுக்கு சேர்த்து கொடுங்க. இதோட வந்து நம்ம வந்து வேர்க்கடலை அல்லது முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட சேர்த்து தாளித்து போட்டுக்கிறதா சேர்த்துக்கலாங்க. எது பிடிச்சிருக்கோ. சில பேருக்கு முந்திரி பருப்பு பிடிக்காது, இல்லை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பிடிக்காதவங்க முந்திரி பருப்புலாம் கூட கொஞ்சம் நெய்யில் நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க. சூப்பரான சுவையான மசாலா சாதம் தயார். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.